பாண்டிச்சேரியில பார்த்தீங்க அப்படின்னா, புதுச்சேரியில வந்து நியூ இயர் வந்து மிகவும் அதிகமான மக்கள் வருவாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கேத்த மாரி ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டிராஃபிக்குலர் மூவ்மெண்ட்டுக்காக 4 அடுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. பார்டர் ஏரியால ஒரு செக்கிங், அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸ் சிவாஜி இது, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி ஸ்கொயர், மரப்பாலம் அந்த இடத்துல ஒரு செக்கிங். அதுக்கடுத்து அண்ணா சாலையிலேருந்து ஹெரிடேஜ் டவுன் பொலிவர்ட் ஏரியா உள்ள வரதுக்கான இடத்துல வந்து அவங்கள வந்து கரெக்டான பார்க்கிங் ஏரியாவுக்கு வழிகாட்டுதல். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் டவுன் ஏரியால ஆம்பூர் செஞ்சி சாலைக்கு அப்புறமா எந்த விதமான ஒரு வாகனமும் வந்து அனுமதிக்கப்படாது. வெறும் வந்து பயணிகள் மட்டும் தான் வந்து உள்ள அனுமதிக்கப்படுவார்கள். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, டிராஃபிக், லா அண்ட் ஆர்டர், செக்யூரிட்டி சேர்த்து ஒரு 2000க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து பணியில அமர்த்தியிருக்கோம். இது மட்டும் இல்லாம வந்து ஒரு 10 பார்க்கிங் இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணி, அங்கருந்து ஷட்டில் பஸ்ஸஸ் மூலியமா அவங்கள வந்து க க வென்யூக்கு வரதுக்கான ஏற்பாடுகள் வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கோம். பீச் ஏரியால பார்க்கும்போது, பீச் ஏரியால தான் நெறைய மக்கள் கூட்டம் வரும்ன்றதுனால, மக்கள் கூட்டத்த கட்டுப்படுத்துறதுக்காக 10 கம்பார்ட்மெண்ட்டா போட்டிருக்கோம். அந்த கம்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நடுவுல காந்தி ஸ்டாச்சூல நடக்கிற ஃபங்ஷன லைவா டெலிகாஸ்ட் பண்ற மாரி எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வந்து எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் வச்சுருக்கோம். அதனால மக்கள் எல்லாரும் வந்து அந்தந்த கம்பார்ட்மெண்ட்லேயே இருந்து மகிழ்ச்சி அடையலாம். ஒரே இடத்துல வந்து கூடுறத வந்து தவிர்க்கலாம். ஆ நம்ம வந்து கடல் பகுதியில நீச்சல்ல நெறைய மக்கள் இருப்பாங்கன்றதுனால தடை செய்யப்பட்டிருக்கு. அங்க வந்து நம்ம கம்ப்ளீட்டா பேரிகேட் போட்டு மூடியிருக்கோம். அது மட்டும் இல்லாம லைஃப் கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து பணியில அமர்த்தியிருக்கோம். கோஸ்டல் பேட்ரோலிங்கும் நம்ம வந்து படகுகள் மூலியமா நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பீச் ஏரியா பிளஸ் மத்த இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸ்ல 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அமைச்சிருக்கோம். ட்ரோனும் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ட்ரோன் மூலியமா வந்து கண்காணிப்புகள் செய்யப்படும். பப்ளிக் அனௌன்ஸ்மென்ட் சிஸ்டம் வச்சிருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து தேவையான அறிவுரைகள வந்து உடனடியா நம்ம குடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் நம்ம வந்து செஞ்சிருக்கோம். இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு வெளி மாநிலத்தை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள்லாம் அதிகமா வருவாங்க. அவங்களுக்கு கவனத்தில நீங்க என்ன செலுத்துறீங்க? பெண்களுக்காக இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீரமங்கை ஆன்டி ஈவ் டீசிங் ஸ்குவாட்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் பிளஸ் மஃப்டிலயும் வந்து நம்ம வந்து கன்டினியூஸா பேட்ரோல் பண்ணிட்டா இருப்போம். பெண்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவு குடுக்குற மாரி நபர்கள் இருந்தாலும், இம்மீடியட்டா வந்து சட்டப்படியா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாரி குழந்தைகள் சில டைம்ஸ் வந்து தொலையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பீச்ல என்ட்ரன்ஸ் ஆகுற இடத்துலயே வந்து மிஸ்ஸிங் சில்ட்ரன் டேக் அதில பார்த்தீங்க அப்படின்னா, வரும்போது பெற்றோர்களோட பெயர் அண்ட் ஃபோன் நம்பர் எழுதிருவோம். ஸோ தட் பை மிஸ்டேக் ஏதாவது ஒரு குழந்தை பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தொலைவில வந்துட்டாலும், உடனடியா அவங்களுக்கு தெரிவிக்கிற விதமா நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். புத்தாண்டு கொண்டாட்டம் எத்தனை மணிக்கு தொடங்குது? எத்தனை மணிக்கு முடியுது? முடியும்போது சுற்றுலா பயணிகளையும், பொதுமக்களையும் எப்படி நீங்க வந்து பாதுகாப்பா வெளியேற்ற உள்ளீங்க? ஆ அ பு அ புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்பத்துலேருந்தே மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. மத்தியானத்து ஒரு 4 மணிக்கு மேல இருந்து மிகவும் அதிகமான கூட்டங்கள் வரும் அப்படின்னு நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம்.